பிரபல யூடியூப் சேனலான தமிழ் பொக்கிஷம் விக்கி அவர்கள் சவுக்கு சங்கர் கைதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முரட்டு முட்டு கொடுத்துருக்காப்புல. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் மட்டும் தான் இப்படி பேசியிருக்காப்புலையா, வேறு யாரும் இப்படி பேசுனது கிடையாதா? சவுக்கு சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை அவதூறாக பேசுனதுக்கு ஜெயிலுக்கு போகலையாம். திமுக ஆட்சிக்கு எதிராக நிறைய விஷயங்களை முன்னெடுத்து வச்சனால தான் ஜெயிலுக்கு போயிருக்காராம். அந்த மாதிரி நாளைக்கு விக்கிக்கும் இந்த நிலைமை வருமா அப்படின்னு சொல்லி அவரே சொல்லிக்கிறார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சுதந்திர போராட்ட தியாகி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா போராடி வந்து ஜெயிலுக்கு போன மாதிரியும் இவர் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஜெயிலுக்கு போனது வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசை தவறாக பேசி போகலை. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் போனது பெண்களை அவதூறாக பேசியிருக்காரு. அதாவது எஸ்ஏ மாதிரி, அதாவது போலீஸ் அதிகாரி இருக்காங்க அந்த மாதிரி எஸ்ஏ, அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மேல் அதிகாரிகளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் போகிற மாதிரியும் பெண்களை ரொம்ப தரைகுறவாக பேசுறதுக்காக தான் ஜெயிலுக்கு போயிருக்காப்புல. உங்கள் வீட்டில் ஒரு எஸ்ஏ அதிகாரி இருந்து அவங்க இப்படி தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணின்னு சொல்லி ஒருத்தன் சொன்னால் இப்படி தான் நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா? இப்படி தான் வீடியோ போடுவீங்களா?